நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நாடு முழுவதும் உள்ள போலீஸ் டிஜிபி மற்றும் ஐஜிக்களின் 59வது அனைத்திந்திய மாநாடு ஒடிசாவில் 3 நாட்கள் நடந்தது. இதன் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அதில் டிஜிட்டல் மோசடிகள், சைபர் குற்றங்கள், ஏஐ தொழில்நுட்பங்களால் அரங்கேறும் டீப் பேக் மோசடிகளால் சமூக மற்றும் குடும்ப உறவுகள் சீர்குலைக்கப்படுவது மிகவும் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா அடங்கியது. அமெரிக்கா இல்லாத மிகப்பெரிய சர்வதேச அமைப்பாக பிரிக்ஸ் அமைப்பு விளங்குகிறது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பரிவர்த்தனைக்கு டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியை பயன்படுத்துவது குறித்து பேசப்பட்டது. அமைப்புக்காக தனியாக பொது கரன்சி உருவாக்குவது தொடர்பாக பேசப்பட்டது. இதை ரஷ்யா, சீனா வலியுறுத்தியது. டாலருக்கு பதிலாக மாற்று கரன்சியை பயன்படுத்துவதில் உள்ள சாதக பாதகங்களை இந்தியா முன்வைத்தது. பரிவர்த்தனைக்கான கரன்சியை மாற்றும் முயற்சிக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கவில்லை. பொதுவான கரன்சியாக உள்ள டாலரை மாற்றினால் இந்தியா உட்பட பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 9 நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. 2018 மார்ச்சில் ராஜா மீது பெரியார் சிலை உடைப்பு வழக்கு பதிவானது. MP கனிமொழியை விமர்சனம் செய்ததினால் வழக்கு பதிவானது. வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் ராஜாவிற்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தமிழக மதுரையில் நாயக்கர்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கப்பணியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்பட அனைத்து நடைமுறைகளும் நிபந்தனையோடு முறையாக பின்பற்றப்படும். சுற்றுச்சூழல் பாதிக்காது என மத்திய சுரங்க அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள சுமார் 100 அடி உயரத்தில் இருந்து பாறைகள் சரிந்து விழுந்துள்ளன. அங்கிருந்த வீடுகளின் மேல் விழுந்ததில் வீடு முழுவதுமாக மறைக்கப்பட்டன. இந்நிலையில் அந்த இடிபாடுகளில் 5 சிறுவர்கள் உள்பட 7 பேர் சிக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தற்போது NDRF வீரர்கள் சிக்கியவர்களை தற்போது சடலமாக மீட்டனர். இதைத் தொடர்ந்து வஉசி நகர் மலைப்பகுதியில் ஏற்கனவே 2 இடங்களில் மலையிலிருந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் 3வது இடத்தில் சுமார் 1000 அடி உயரத்தில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மற்றும் குகை நாமகிரீஸ்வரர் கோவிலின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. கோவில்பட்டியில் பள்ளி மாணவிக்கு தலையில் அடிபட்டதால் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று CT ஸ்கேன் எடுக்க மகளை அழைத்து சென்ற தந்தையிடம் CT ஸ்கேன் எடுப்பவர் ஸ்கேன் எடுப்பதை விட எனக்கு மீட்டிங் தான் முக்கியம் என செல்போனை பார்த்து கொண்டிருந்த அரசு மருத்துவமனை ஊழியர் பொறுப்பில்லாமல் பதில் சொன்னது அங்கிருந்த பொதுமக்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருந்தது. இந்த வீடியோ வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. திருச்செந்தூர் பாலக்காடு விரைவு ரயில் திருநெல்வேலி கோவில்பட்டி மார்க்கமாக ரயில் சாத்தூர், மதுரை, திண்டுக்கல் வழியாக பொள்ளாச்சி சென்றடையும். இந்த வண்டி சாத்தூருக்கு 3 மணிக்கு வரவேண்டிய ரயில் மிகவும் காலதாமதமாக 4 மணிக்கு வந்ததால் பயணிகள் செய்வதறியாது தவித்தார்கள். இது பற்றி சாத்தூர் ரயில் நிலையத்தில் எந்த முன்னறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்று சாமானிய மக்கள் வேதனை தெரிவித்தார்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.